ஓகே. அப்ப பிள்ளைகள் நாம எதிர்பார்க்கை கவிதைகளுக்குள்ள கண்ணம்மான் கவிதைகள் படிச்சு இப்ப அதுல கேள்விகள் பார்த்தாச்சு. சரியோ? இப்ப அடுத்த கவிதை என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பாஞ்சாலி சபதம். இதுவும் என்ன, இதுவரைக்கும் வர இல்லை, ஆனா உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரியோ? எனவே நீங்க என்ன செய்யணுமெண்டா, இதற்கு கூடுதலான கவனங்களை கொஞ்சம் கொடுத்து கொள்ளுங்க. சரியோ? ஓகே, நாம் இதை பார்த்துட்டு வருவோம். ரெடி? ரெடியா? ஓகே ஓகே. 1:30க்கு நாம கொஞ்சம் இலக்கணத்துல 8வது கேள்வியை பார்த்துட்டு வருவோமா? ஓகே, பாருங்க. சரி, பாஞ்சாலி சபதம். ஓகே, இது பாரதியினுடைய முப்பெரும் பாடல்கள் ஒன்றுதான். இப்ப நாம பார்த்தோம் தானே, கண்ணம்மா என் காதலி, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்ற மாதிரி இந்த மூணுமே பாரதியால் இயற்றப்பட்ட முப்பெரும் பாடல்கள் ஒன்றுதான் இதுவும். சரியோ? ஓகே, சரி. பாஞ்சாலி என்னும் போது பிள்ளைகள் உங்களுக்கு எது நினைவுக்கு வருது? மகாபாரதம். வெரி குட். மகாபாரதம் நினைவுக்கு வரணும். என்ன, பாஞ்சாலி என்று சொல்லும் போது மகாபாரதம் நினைவுக்கு வரணும். சரி, அப்ப பாருங்க, மகாபாரதத்துல நடந்த ஒரு கதை தான் பாஞ்சாலி சபதம் என்றது. அதாவது துரியோதனன் என்ற அவையில துகிலெழுத்து அவள் மானபங்கப்படுத்தப்படுகிறாள், எனவே சபதம் செய்கிறார். பாஞ்சாலி சபதத்துக்கும் இந்த பாரதியோட பாடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது தெரியுமா யாருக்காச்சும்? நான் சொல்லி தந்திருக்கிறேன் இத. ஏன் இவருடைய பாடலுக்கு தேவையில்லாம பாஞ்சாலி சபதம் என்று என்ன காரணம்? இந்தியா வெள்ளையர்கள் பிரித்தானியர்கள் கைப்பற்றின நேரம் மகாபாரதத்தை எப்படி கௌரவர்கள் கைப்பற்றினாங்களோ அதுக்கு ஒப்பிட்டு பாடப்பட்டிருக்குது. அதாவது பிள்ளைகள், இவரு பாரதி காரணம் இல்லாம ஒரு வேலை செய்ய மாட்டாரு. இதுக்கு பாஞ்சாலி சபதம் என்று மகாபாரதத்தில் ஒரு கதை இடுவதற்கான காரணம், இந்தியால நடந்த ஒரு சீன் மகாபாரதத்திலையும் அப்படியே நடந்திருக்குது. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா இந்தியால நடந்த ஒரு சீன் மகாபாரதத்துல நடந்திருக்குதா என்னன்னு. அதாவது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். என இந்திய நாட்டை ஆங்கிலேயர்கள் உலுப்பி எடுத்த காலத்துதான் மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம். அத்தனை கொடூரங்களையும் பார்த்தாரு தண்ட கண் முன்னுக்கும். எனவே இவர் பார்க்கிறாரு, இந்திய நாடு என்ன செய்யப்பட்டிருக்குது, ஆங்கிலேயர்களுக்கு சூறையாட விடப்பட்டிருக்குது, அவங்க கைப்பற்றி கொண்டாங்க. எனவே இந்திய நாடு ஆங்கிலேயர்களிடம் கைப்பற்றப்பட்ட அதே சம்பவத்தை மகாபாரத கதையை வச்சு இவர் சொல்லிக்கிறாரு. அப்ப நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சரி, இந்திய நாடு ஆங்கிலேயர்ட கைவசமானது ஓகே, எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி ஒரு சம்பவம் மகாபாரதத்துல நடந்திருக்குதா? ஆனா நடந்திருக்குது என்றதாலதான் அந்த கதைய இந்த கதையோட தொடர்படுத்தி சொல்லியிருக்குது. சரியோ? அப்ப நாம கொஞ்சம் இப்போ பிளாஷ்பேக்கு போக வேணும். மகாபாரதத்தை போய்த்துட்டு வருவோமா? ஓகே, மகாபாரதம் பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு புராண கதை. சரி, இந்த மகாபாரதத்துல பிள்ளைகள் 2 விதமான கூட்டத்தினர்கள் இருந்தாங்க. யார் யாரு? ஒன்று பஞ்ச பாண்டவர்கள், அடுத்தது யாரு? ஒன்று பாண்டவர்கள், அடுத்தது நாம கௌரவர்கள் சொல்லுவோம். மாக்கப்பெண் எழுதிப்படுது இல்ல, வெயிட். ஒன்று பிள்ளைகள் எழுதுறது காணுதா? எழுதுங்க பாப்போம். ஓ, காணுது. காணுதா? ரைட், சரி, நல்லா நினைச்சு கொள்ளுங்க. ஒரு கூட்டத்தினரை நாங்க சொல்லுறோம் பிள்ளைகள் பஞ்ச பாண்டவர்கள், அடுத்த கூட்டத்தை நாங்க சொல்லுறோம் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லி. இவங்க மகாபாரதத்தில் இருந்த 2 வேறுபட்ட முக்கிய கதாபாத்திரங்கள் தான் இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் என்றது. சரி, ஓகே. பஞ்ச பாண்டவர்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர். 5 பேர் டீச்சர். 5 பேர் இருந்தாங்க. பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி கௌரவர்கள் அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க பிள்ளைகள்? 101. பொதுவாக நாங்க 100க்கு மேல 101 அப்படின்னு சொல்லுறோம்னா, இந்த மகாபாரதத்துல இவங்க 2 பேரும் பரம்பரை. அதாவது பஞ்ச பாண்டவர்கள்
இங்கள சைடு கௌரவர்கள் இவங்க. ஆனா இவங்க பிள்ளைகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தாக்குதான். இவங்க உறவினர்கள் தான், இவங்க இரத்த உறவுகள் தான். ஆனால் அந்த அரசாட்சி வெறியிலையும் அந்த பேராசையின் காரணமாகவும் இவங்க என்ன செஞ்சாங்க, பகை கொண்டுட்டாங்க. குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, பகை கொண்டு இப்ப எல்லா 2 பேரும் வேற வேற தான் இருக்கிறாங்க. அப்போ கௌரவர்களுக்கு பாண்டவர்களை காட்டக்கூடா, பாண்டவர்களுக்கு கௌரவர்களை காட்டக்கூடா. கீரியும் பாம்புமாய் தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னண்டா, இவங்க 2 நபர்களும் என்ன இரத்த உறவுகள். அது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். அப்ப இவங்களுக்குள்ள ஏன் சண்டை? எதுக்குத்தான் இவங்க சண்டை கண்டால், அத்தினாபுரியை யார் ஆட்சி செய்வது? விளங்கினதா? மகாபாரதத்துல அத்தினாபுரியை யார் ஆட்சி செய்வது, அத்தினாபுரியை யார் கை கொள்வது என்பதுல இவங்க 2 பேருக்கும் இடையில போட்டி இருந்தது. விளங்கினதா? 2 பேருக்கும் இடையில என்ன செஞ்சது, போட்டி இருந்தது. அப்போ அத்தினாபுரியில இருந்தவர்கள் யாருண்டா பிள்ளைகள், பாண்டவர்கள் இருந்தாங்க. பஞ்ச பாண்டவர்கள். நாங்க 5 நபர்கள்னு சொல்லுவோம்னா, தருமன், வீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன். நகுலன், வீமன், சகாதேவன், அடுத்து என்ன, அர்ஜுனன். சரி, தருமன், வீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன். இந்த 5 பேருமே பஞ்ச பாண்டவர்கள். சரியா? அண்ணன் தம்பிமாரன்னு சொல்லுறோம். அப்ப இவங்க தான் பிள்ளைகள் அத்தினாபுரியில இருந்துட்டு வந்தாங்க. இவங்களுடைய அத்தினாபுரி கௌரவர்களிட மேல ஒரு கண்ணே இருந்தது. எப்படி? கௌரவர்களோட கண் எப்பயுமே அத்தினாபுரியை நோட்டு அத்தினாபுரியை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருந்தது. எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த அத்தினாபுரியை நான் எடுக்கணும், எப்பயாச்சும் அது என்னுடைய கைகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி தீராத ஆசையில, தீராத வெறியில யார் இருந்தாங்கண்டா, இந்த கௌரவர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க. அப்ப இவங்க பிளேன் போடுறாங்க பிள்ளைகள், எப்படிடா அத்தினாபுரியை தங்கட கைக்கு எடுக்கலாம், பஞ்ச பாண்டவர்களை எப்படி வீழ்த்தலாம் என்று இவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. சரி, கௌரவர்கள் கொஞ்சம் பிள்ளைகள் பொல்லாதாக்க. கௌரவர்கள் யாரு? கொஞ்சம் பொல்லாதாக்க. அதுல மிக பொல்லாத ஒரு ஆள் ஒன்று இருக்குது, சகுனி. தெரியுமே? சகுனி எழுதி பண்றது, சகுனி என்ற ஒருத்தர் இருந்தது. மகப்பெண் எழுதி பண்ற இல்ல, சரியோ? சகுனி என்ற ஒருத்தர் இருந்தது. சரியும். இந்த சகுனிய பிள்ளைகள் நாங்க எப்படி சொல்லுவோம்டா, மாயம் உள்ள சகுனி, வஞ்சகம் கொண்ட சகுனி என்று சொல்லுறோம். ஏனென்றால் இந்த சகுனி கிட்ட பிள்ளைகள் ஒரு திறமை ஒன்று இருக்குது. பேசுற பேச்சால ஆட்களை மலைக்கிடலாம். அது எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் இவன்ட பேச்சுல அவங்க மயங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு மனதை மயக்கி பேசுறதுல நம்மட சகுனி அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி ஏமாத்து அவன் பேசுவான். சரியா? எனவே இவங்க சகுனியை வச்சு இந்த கௌரவர்கள் ஒரு திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. அதாவது என்ன திட்டம்னு சொன்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவனாக இருக்கக்கூடிய தருமனை சூதாடிதாயத்துக்கு பழக்கிவிட்டு அவனை அதுல மூழ்கடிக்க செஞ்சு நாட்டையும் அரசாட்சியையும் இழக்க செஞ்சு அத்தினாபுரியை கை கொள்வதுதான் இவங்களோட திட்டம். எப்படி? சகுனி மூலமாக பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவனான தருமனை சூதாட்டத்துக்கு பழக்கப்படுத்தி அதன் மூலமாக அத்தினாபுரியை கைக்குள்ள போட்டுக் கொள்வதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது, இவங்களோட சதித்திட்டமாக இருந்தது. இவங்க என்ன செய்யறா, அவங்களுடைய சதித்திட்டத்தை கீறுறாங்க. அந்த சதித்திட்டத்துல பிள்ளைகள் தருமன் மாட்டிக்கொள்றான். தருமன் என்ன செய்யறான்? மாட்டிக்கொள்றான். ஏனென்றால் சகுனி சதித்திட்டம் போட்டால் அதை சாதிச்சு காட்டுறதுல வல்லவன். ஏன்? அவன் பேசிய மயக்கிடுவானே, அவன் பேசி பேசி அவனோட வேலையை சாதிச்சிடுவான். எனவே அவ்வளவு நாளும் நல்லவனாக இருந்த, நல்ல ஒரு பண்புள்ளவனாக இருந்த தருமனை, சூதாட்டத்தின் பக்கமே போகாத தருமனை தன்னுடைய மாயமான வார்த்தைகளை கொண்டு சகுனி என்ன செஞ்சா, மெதுவாக சூதாட்டத்துக்கு உள்ளெடுத்துட்டான். சூதாட்டம் என்று சொல்றது போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு போதை. அதுல நாம் ஈடுபட்டது எங்களுக்கு போதை ஆயின்னு சொன்னா அதிலிருந்து மீளுவதென்றது கடினம். அதிலிருந்து என்ன மீளுவதென்பது கடினம். வழங்கினதா? எனவேதான் தருமனுக்கு இப்ப அதுல உச்சகட்ட போதை ஏறுது. சூதாட்டத்துல அது விளையாடணும், அதுல வெல்லணும் என்று ஒரு எண்ணம் ஒன்று வருது. சூதாட்டம் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், நாங்க பணயம் வச்சுதான் விளையாடணும். இப்ப நாம 2 பேர் விளையாடுறோம்னா நாங்க ஒரு பொருள் பணயம் வைக்கணும், நீங்க ஒரு பொருள் பணயம் வைக்கணும். நான் தோத்துட்டேன்னு சொன்னா நான் பணயமா வைக்கிற பொருள் வென்றவருக்கு போயிடும், அவரு தோத்துட்டேன்னு சொன்னா அவருடைய பணயமாக வைக்கப்பட்ட பொருள் எனக்கு வந்துடும். இப்படித்தான் என்ன சூதாடி தாயங்கள் விளையாடப்படுது. சரியோ? எனவே தருமன் இந்த சூதாடி தாயத்திலிருந்து வெளிவர முடியாமல் பூட்டு போட்ட மாதிரி அதுல அடைக்கப்பட்டுறான். ஏன்னா அதுல போதையில் அடைக்கப்பட்டு விட்டுறான். எனவே இவனுக்கு ஒன்றும் விளங்குதில்லை பிள்ளைகள், போதை தானே, ஒன்றும் விளங்குதில்லை. இவன் ஆரம்பத்துல சூதாடி தாயத்துல இறங்கி விளையாடுறான்.
ஏண்டா சகுனி எங்களை வைநேத்திரத்துக்கு இருக்கிறான் தானே, எனவே இறங்கி விளையாடுறான். இவனுக்கு தெரியாம பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் பணயமாக வைக்கப்பட்ட பொருட்களோட அளவு கூடுது. இவன் ஆரம்பத்துல பொன்னையும் பொருளையும் வச்சுதான் விளையாடினான். ஆனா காலப்போக்குல இவன் வைக்கப்பட்ட பணயமா வைக்கப்படுற பொருள் எல்லாமே தோக்குது. தோத்து அது எல்லாம் யாருக்கிட்ட போகுதுண்டா, கௌரவர்கள்கிட்ட போகுது. கடைசியில பிள்ளைகள் இவன் எல்லாத்தையுமே பணயமாக வச்சுட்டு இறுதியாக திரும்பி பார்க்கிறான், இருக்கிறதே தன்னுடைய நாடு மட்டும். அதுக்கு முன்னு தன்னுடைய எல்லா சொத்து செல்வங்களையுமே இவன் பணயமாக வச்சு இழந்துட்டான். எனவே இவனுக்கு அந்த சூதாட்டத்துல விளையாட வேணும், எனவே பணயமாக வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. திரும்பி பார்க்கிறான், தன்னுடைய நாடு மட்டும்தான் தெரியுது. எனவே அந்த நாட்டையும் கூட பிள்ளைகள் தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் என்ற காரணத்தினால அந்த நாட்டையோ அந்த நாட்டு மக்களினுடைய எண்ணங்களையோ அவங்களோட விருப்பங்களையோ அவங்களோட தேவைகளையோ பார்க்காமல் இவன் என்ன செய்யறா, தனி முடிவுக்கு அமைவாக என்ன செய்யறான், பணயமாக வச்சு விளையாடுறான். ஆனா துரதிருஷ்டவசமாக பிள்ளைகள் அவன் பணயமாக வைக்கப்பட்ட நாடு அந்த ஆட்டத்துல தோல்வியடையுது. அதாவது அந்த ஆட்டம் தோல்வியடைது, கடைசியில அவன் பணயமாக வைக்கப்பட்ட நாடும் கௌரவர்கள் வசமாகுது. அதோட அர்த்தம் என்னண்டா, இதுவரை காலமும் அவர்கள் எந்த நாட்டை அடைய வேண்டும் என்று நினைச்சாங்களோ, எதை சுத்தி சுத்தி வட்டமிட்டு கொண்டு வந்தாங்களோ, எதன் மீது அவங்களோட பார்வை இருந்ததோ அந்த நாடு இன்னைக்கு அவங்களோட கைவசம். அவங்க போட்ட சூழ்ச்சியால, ஒற்றை சூழ்ச்சியால இன்னைக்கு அவங்களோட கைவசம் ஆகிட்டு அவங்களுக்கு சரியான சந்தோஷம். சரியா, கௌரவர்களுக்கு. எனவே இவ்வளவு காலமும் பிள்ளைகள் பஞ்ச பாண்டவர்களிடம் ஆளப்பட்டிருந்த நாடு அத்தினாபுரி இன்னைக்கு எங்க போகுது, கௌரவர்கள் வசமாகுது. மக்களுக்கெல்லாம் சரியான கவலை, ஒரு விதமான வெறுப்பு தருமண்ட மேல. இவ்வளோ நேரமும் நான் உன்ன தருமண்ட வடிவம் தர்மத்துக்கே ஆதாரம் நீ என்று மக்களால போற்றப்பட்டவனே, இன்னைக்கு நீ இந்த மாதிரி நாய் வேலை செஞ்சிட்டம் எங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் தருமனுக்கு ஏச தொடங்கினாங்க. சகோதரர்கள் எல்லாம் அவனோட பிரிஞ்சின கோபம் விளங்கினதா. எனவேதான் தருமனுக்கு இப்போ பழிச்சொல் எல்லாம் உண்டாகுது. எனவே இந்த விஷயம் பாரதிக்கு தெரியும். ஏன்னா மகாபாரத கதை பாரதி தெரியும். எனவே பாரதி பாக்குது, இப்ப நம்மட இந்தியா அடிமைப்பட்டிருக்கிறதும் முன்பொரு காலத்துல அத்தினாபுரி கௌரவர்கள் வசமாகினதும் ஒரே சம்பவமா இருக்குதே, எனவே நாங்க இத கவிதையாக்கினா என்ன என்று சொல்லி இவர் என்ன செய்யறா, இந்திய நாடு எவ்வாறு ஆங்கிலேயர்கள் வசமாகினதோ அதே மாதிரிதான் அத்தினாபுரி என்ன செய்தது, கௌரவர்கள் வசமாகினது. எனவே இது ரெண்டையும் தொடர்படுத்தி பாஞ்சாலி சபதம் என்ற தலைப்புல பிள்ளைகள் அத்தினாபுரி கௌரவர்கள் வசமாகுவதை வெளிப்படையா சொல்லி அதுல மறைமுகமாக இவ்வாறுதான் எங்களுடைய இந்தியா நாடும் ஆங்கிலேயர் வசமானதுன்றத சொல்லியிருக்குது. இல்லைங்கடா. அப்ப பாஞ்சாலி சபதத்துல வெளிப்படையா என்ன சொல்லுது, அத்தினாபுரி என்ற நாடு எவ்வாறு கௌரவர்கள் வசமானதுன்றத சொல்லுது. ஆனால் அதை சொல்வதினூடாக அவர் எதை சொல்ல வாரா பிள்ளைகள், இதே மாதிரிதான் ஒரு கவலையான சம்பவம் எங்களுடைய தாய் நாட்டுக்கும் நடந்தது. அது எப்படின்னு சொன்னா, எங்களுடைய இந்திய நாடு ஆங்கிலேயர்கள் வசமாகினது விளங்கினதா விளங்கினதா. பாருங்க, இந்த மாக்கப்பெண் வேலை செய்யற இல்லன்னு நான் அழகா எழுதி காட்டிருப்பான். தேங்கோட் எழுதிப்படுது பாருங்களா. அப்ப அவர் பாக்குறாரு, பஞ்ச பாண்டவர்களிடமிருந்து அத்தினாபுரி என்ற நாடு இப்ப என்ன செய்தது, பாண்டவர்களிடமிருந்து கௌரவர்கள் வசமாகுது. அதே மாதிரி தானே எங்களுடைய இந்தியா நாடு யார்ட வசமாகினது, ஆங்கிலேயர் வசமாகினது. எனவேதான் மகாபாரதத்தில் இருக்கின்ற கதைகளை இந்திய நாட்டோடு இவர் தொடர்படுத்தி சொல்றாரு. எனவேதான் பிள்ளைகள் மகாபாரதத்தில் இருந்த அத்தினாபுரிய இந்திய நாடாகவும் மகாபாரதத்தில் இருந்த கௌரவர்களை இந்தியாவை ஆக்கிரமித்த ஆங்கிலேயர்களாகவும் மகாபாரதத்தில் இருந்த பஞ்ச பாண்டவர்களை இந்திய நாட்டு மக்களாகவும் இவர் உருவகம் செஞ்சு பாடி இருக்கிறார். பாருங்க எந்த அளவு ஒரு ஆற்றல் ஒன்று இருந்தண்டா மகாபாரதத்தோடு இந்தியா நாட்டினுடைய அடிமைத்தனத்தை தொடர்படுத்தி இருக்க வேணும்னு பாருங்க. பாத்தீங்களா இல்லைங்கடா. அப்ப நாம பிள்ளைகள் இங்க தருமண்ட செயல் மூலம் தருமண்ட செயல்கள் தருமன் எப்படி அத்தினாபுரிய பணயமாக வச்சான்னு படிக்கிறோம். ஆனா இதிலிருந்து மறைமுகமாக நாங்க எதை தெரிஞ்சு கொள்ள வேணும், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றி கொண்டு எதை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணும், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றின விதத்தில். இப்ப விளங்கினதா ஏன் இந்த கவிதைக்கு பாஞ்சாலி சபதம் என்று அவர் பேர் போட்டதுண்டு, விளங்கினதா.
டீச்சர் ஓ டீச்சர். ஓ டீச்சர் அது கிளியரான பாருங்க எல்லாருக்கும். கிளியர் டீச்சர். ஓகே சரி வாங்க. ஓகே பாருங்க, கவிதை இப்படி தொடங்குது. காயுருட்டலானார் சூதுகளி தொடங்கலானார் மாயமுள்ள சகுனி பின்னும் வார்த்தைகளை சொல்லுகின்றான். நீ அளித்ததெல்லாம் நின்னிடத்து மீளும் ஓய்வடைந்திடாதே தர்மா ஊக்கம் இது என்றான். இது முதலாவது பந்தி. இவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் விளங்கப்படுத்துறேன், சரியா? ஓகே பாருங்க, காயுருட்டலானார் இதோட பொருள் என்னண்டா பிள்ளைகள்? கௌரவர்களுடன் சேர்ந்து பாண்டவர்களில் ஒருவரான தருமன் சூதாட்டத்துக்காக சொக்கட்டாங்காய்களை உருட்ட தொடங்கி விட்டார்கள். சொக்கட்டாங்காய்ன்னு சொல்றது சூதாட்டத்துக்காக பயன்படுத்துற ஒரு காய், சரியா? இது யார் மெசேஜ் போடுறது? ஓகே கண்ணம்மா காதலிக்கு போறோம், நாம் இதைத்தான் படிக்கிறோம், சரியா? ஓகே தொடர்ந்து பாருங்க. சூதுகளி தொடங்கலானார் சூதாட்டத்தினுடைய மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிக்க தொடங்கி விட்டார்கள். களியண்டா மகிழ்ச்சி, சரி? மாயமுள்ள சகுனி, மாயமுள்ள சகுனிடா பிள்ளைகள் தன்னுடைய மாயமான வார்த்தைகளை பேசி பிறரை மயக்குவதில் வல்லவனான சகுனி. விளங்குறதா? மாயமான வார்த்தைகளை பேசி பிறரை மயக்குவதில் வல்லவனான சகுனி பின்னும் வார்த்தைகளை சொல்லுகின்றான். தொடர்ந்தும் வார்த்தைகளை சொல்லுகின்றானா, சரியா? தொடர்ந்து பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான் என்றால், நீ அளித்ததெல்லாம் பின்னும் நின்றிடத்து மீளும். தர்மனுக்கிட்ட சொல்றான், தர்மா நீ கவலைப்படாத, ஏன் நீ கவலைப்படுறாய்? இவ்வளவு அழிஞ்சதுன்னு சொல்லி நீ இவ்வளவு அழிச்சதெல்லாம் பின்னும் எதிர்காலத்துல உனக்கிட்டதான்டா வரப்போகுது. பாருங்க, தவறான வகையில இவனை ஊக்கப்படுத்துறான். ஓய்வடைந்திடாதே, சோர்வடைந்திரா தர்மா, நீ சின்ன பிள்ளையாயே சோர்வடைஞ்சிருக்கிறாய். பணம் பைத்த, பொருள் பைத்த, நாடு பைத்த, ஏன் சோர்வடைகிறாய்? நீ இவ்வளவு காலம் இழந்ததெல்லாம் பின்னாடி உனக்கிட்ட வரத்தான் போகுது. நீ இன்னும் கொஞ்சம் ஆடேன். இப்ப நீ தோத்து போயிருக்கலாம் சூதாட்டத்துல, அடுத்த முறை நீ வெல்லலாம் தானே, வெண்டா எல்லாமே உனக்கு. எனவே நீ ஓய்வடைஞ்சிடாத, நீ தொடர்ந்து விளையாடு என்று தன்னுடைய மாயமான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறான்? சகுனி ஊக்கம் அளிக்கிறான் தருமனை. இது விளங்கினதா? ஓ டீச்சர். வாங்க அடுத்து வாங்க. சரி சரி அடுத்து வாங்க. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும் ஆயிரங்களான நீதியவை உணர்ந்த தருமன் திரையம் வைத்திழந்தான் சிச்சி சிறியோர் செய்கை செய்தான். அப்போ பிள்ளைகள் பாருங்க, பாரதியார் எந்த அளவு தூரம் எழுதியிருக்காருன்றால், அந்த தருமன் அத்தினாபுரியை வச்சு இழந்தான் தானே, அந்த நாட்டு மக்களினுடைய அனுமதி இல்லாம அந்த நாட்டு பணியமாக வைத்தான் தானே, அது அவன் பணியமாக வச்சது எதை போலன்றதை இவர் எடுத்து காட்டுது. பாருங்க, கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலுமா. அதாவது பிள்ளைகள் இங்க பாருங்க, கொஞ்சம் நான் சொல்றது ஆழமா அவதானிங்களா? கோயில்ல பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் என்னதான் அங்க இருக்கிற சிலைகளுக்கு கும்பாபிஷேகம், பாலாபிஷேகம், நீராபிஷேகம் எல்லாம் செஞ்சு அந்த சிலைகளுக்கு ஆடையெல்லாம் அணிவிச்சு அதுக்கு ஆபரணம் எல்லாம் போட்டு அதுக்கு என்னதான் பூஜைகள் செஞ்சாலும் கூட அந்த சிலைகள் அந்த அந்தணர்களுக்கு சொந்தமா, அந்த பூசாரிகளுக்கு சொந்தமா? இல்ல. அப்போ தனக்கு சொந்தமில்லாத ஒரு சிலைய, தனக்கு சொந்தமில்லாத ஒரு புனிதமான அந்த கோயில் சிலைய இவர் கொண்டு வித்துட்டு வந்தால் அது எப்படி இருக்கும்? சரியான செயலா? இல்ல. அப்ப அதே மாதிரி தானே தருமன் செஞ்சான். பாருங்க, தருமன் என்னதான் அத்தினாபுரி நாட்டை ஆண்டாலும் அது அவனுக்கு உரிமையானது அல்ல. அந்த நாட்டு மக்கள் அவனுக்கு உரிமையானதா? இல்ல. அவன் வெறும் ஆட்சியாளன். அந்த நாடு அவனுக்கு உரிமையானதல்ல. என்ன? அப்போ அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா அவன் எப்படி அவன தனி முடிவும் படி அத பணயமாக வைக்கலாம்? சரியில்லை தானே? எனவே கோயில் பூசாரி எப்படி சிலையை கொண்டு விற்றால் அது சரியில்லாததோ அத மாதிரிதான் நீ செஞ்சது. என்ன? அத்தினாபுரிய அந்த நாட்டு மக்களினுடைய விருப்பம் இல்லாம நீ பணயமாக வச்சது என்று சொல்லி உவமையினூடாக சொல்லி இருக்குது. சரி, அது விளங்கினதா? தொடர்ந்து பாருங்க. வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும். அதாவது பிள்ளைகள்
நாங்க கோடிக்கணக்குல காசை கொடுத்து வீடு கட்டி அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு காவலாளியை வைக்கிறேன். இப்போ அந்த வீட்டை இரவு பகலாக காவலர்கள் என்ன கள்வர்கள் வராம பாதுகாக்கிறேன்டா, வீட்டை பாதுகாக்கிறேன்ற வழிக்கு அந்த வீடு அவங்களே சொந்தமா? அந்த செக்யூரிட்டி மாதிரி சொந்தமா? இல்ல. அப்போ தனக்கு சொந்தம் இல்லாத வீட்டை தான் பாதுகாக்கிறோமே என்ற பழிக்கு அவங்களுக்கு அடமானம் வைக்கலுமா வீட்டை? இயலாது. இது எந்த இடத்துல நியாயம்? இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரிதான் என்னதான் அத்தினாபுரியை நீ காப்பவனாக இருந்தாலும் பாருங்க, என்னதான் நீ அத்தினாபுரியை காப்பவனாக இருந்தாலும் அத்தினாபுரியும் அந்த நாட்டு மக்களும் உனக்குரிமையானவர்கள் அல்ல. எனவே உனக்கு எப்படி அதை விற்கலாம், பணியமாக வைக்கலாம்னு கேக்குது. பாருங்களா, தருமண்ட செயல்கள் அப்படியே இங்க வருது. தொடர்ந்து பாருங்க. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் எப்படிப்பட்டவம்மா? 1000 நீதி கருத்துக்களை கூறக்கூடிய புக்ஸ படிச்சவன், நூல்களை படிச்சு உணர்ந்த தருமன் இன்னைக்கு என்ன செஞ்சான்? சிச்சி தேயம் வைத்து இழந்தான். கடைசியில சூதாட்டத்தில் ஈடுபட்டு இந்த தேசத்தை வச்சு இழந்துட்டானே. தேயமண்டா தேசமா, நாட்டை வச்சு இழந்துட்டானே என்று சொல்றான். பாருங்க, அப்ப 1000 நீதி நூல்களை உணர்ந்த தருமன கூட சகுனி என்ன செஞ்சான்? தன்ட மாயமான வார்த்தைகளால மயக்கி கடைசியில சூதாட்டத்துக்கு பழக்கி விட்டான். பாருங்க, என்னதான் நீதி நூல்களை கற்றுணர்ந்த தருமன் இன்றைக்கு என்ன செல்லா காசா போயிட்டான். அவன் எவ்வளவுதான் 1000 நூல்களை கற்றுணர்ந்தும் பிரயோஜனமாயினதா இன்றைக்கு? இல்ல. எவனோ ஒருத்தண்ட மாயமான வார்த்தையிட வலையில விழுந்து இன்றைக்கு சூதாட்டத்துல ஈடுபட்டு கடைசியில நாட்டை இழந்து விட்டான் என்று சொல்லி இருக்குது. பாருங்க, அப்ப அவன் கற்றுணர்ந்த நூல்களுக்கு அங்கன பெருமதி இல்ல. சிறியோர் செய்கை செய்தான், கேவலமான செய்கை செய்தான் என்று சொல்லுது. சரியா? இது விளங்கினதான்னு பாருங்க. விளங்கினேன் டீச்சர். ஓ டீச்சர். ஓகே, தொடர்ந்து பாருங்களேன். இப்போ மக்களுக்கு சரியான கவலை பிள்ளைகள். தருமன் என்ன செஞ்சிட்டான்? அத்தினாபுரிய வைத்திழந்து விட்டான். எனவே மக்களுக்கு சரியான கவலை. எனவே மக்களினுடைய அவலம் இந்த இப்ப நாங்க பார்க்க போற பகுதியில் இருக்குதா? மக்களினுடைய அவலம் இங்க இருக்குது. பாருங்களேன், மக்கள் கவலைப்படுறாங்க. நாட்டு மாந்தர் எல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார். நாட்டு மக்கள் சொல்றாங்க, இந்த நாட்டு மாந்தர் எல்லாம், நாட்டு மக்களை எல்லாம் தம்போல் எங்களை போல நரர்கள் என்று கருதார். மனிதன் என்று கூட நீ நினைக்க இல்லையே. பாருங்க, ஐயோ, தருமன் என்ன செஞ்சான்? நானும் மனிதன், இந்த நாட்டு மக்களும் மனிதர்கள் தானே. அப்ப அப்படிப்பட்ட மனித உயிர்களை தானே நான் அந்த நாட்டோடே சேர்த்து இவங்களுக்கு அடகு வைக்கிறேன். எனவே அது பாவம் இல்லையாண்டு இவன் நினைக்க இல்லையா என்ன மக்கள் சொல்றாங்க. பாருங்க, நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார். இந்த நாட்டு மக்களை எல்லாம் அவங்க இந்த அரசர்கள் எங்களை போல ஒரு இவங்க மனித ராசி என்று சொல்லி நினைக்க இல்லையா என்ன கேக்குறார். தொடர்ந்து பாருங்க. ஆட்டு மந்தையாமின் உலகை அரசர் எண்ணி விட்டார். இவங்க எல்லாம் மனித ஜாதி இல்ல, இவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியக்கூடிய ஆட்டு கூட்டம் வந்து நினைச்சிட்டாங்க போலும் என்று மக்கள் கவலைப்படுறாங்க. தொடர்ந்து பாருங்க. காட்டும் உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்களேனும், அதாவது நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்ய வேணும் என்று சொல்லக்கூடிய நூல்கள் பலவற்றை காட்டினாலும் கூட அந்த மன்னர்களை கிட்ட கொண்டு போய் இப்படித்தான் நாட்டாட்சி செய்யணும், மனு தர்மத்தின்படி இப்படித்தான் ஆட்சி செய்ய வேணும் என்று எவ்வளவுதான் நூல்களை கொண்டு காட்டினாலும் கூட நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. பாருங்க, அப்படி சொல்லியிருக்கு, முகத்துக்கு அடிச்ச மாதிரி சொல்லியிருக்குது. பாருங்க, நாட்டு ராஜநீதி. அப்ப என்னதான் மனு தர்மத்தின்படி நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், செங்கோலின்படி நாட்டை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நூல்களை கொண்டு போய் காட்டினாலும் மன்னர்கள் எப்படியா, நீ வேண்டியதை காட்டு, என்னுடைய ராஜ்யம், நான் போட்டதுதான் சட்டம். பாருங்க, நாட்டு ராஜநீதி, நானே ராஜா என்னதான் சட்டம் என்று மனிதர் நன்கு செய்யவில்லை. அரசர்கள் ஒழுங்காக அந்த நாட்டை ஆட்சி செய்யவில்லை. இல்லைங்கதான், என்னதான் அரசர்களுக்கிட்ட காட்டினாலும் அந்த நூல்கள்ல சொல்லப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக அரசர்கள் ஆட்சி செய்யறாங்க இல்ல, அவங்களுடைய இஷ்டத்தின்படி அவங்க ஆட்சி செய்யறாங்க. விளங்குறதா? ஒரு அரசன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நூல்களை காட்டினாலும் கூட மன்னர்கள் என்ன செய்யறாங்க? அதை புறக்கணித்து விட்டு தங்களுடைய இஷ்டத்தின்படி நானே ராஜா நானே நீதி என்ற மாதிரி அவங்களுடைய இஷ்டத்தின்படிதான் ஆட்சி செய்யறாங்கன்னு மக்கள் சொல்லி கவலைப்படுறாங்க. விளங்கினதா? அது விளங்கினதா?
டீச்சர் விளங்கினேன். எனவே ம். okay. எனவே இந்த பந்தி பிள்ளைகள் மக்களினுடைய கவலை ஆதங்கம் என்றதை சொல்லுது. சரி, இப்ப நாம பார்த்த பகுதி ஆதங்கம். இப்ப நாம பார்க்க போற பகுதி பிள்ளைகள் அவ சொல்லுது. அதாவது இப்ப இவ்வளவு நேரமும் என்ன சொன்ன, மக்கள் இந்த ஆட்சி மீதான கவலையை சொன்னாங்க. இப்ப மக்களுக்கு ஒரு வகையான ஆசை ஒன்று இருக்குது. ஐயோ ஷா, எங்களுக்கு இப்படியான ஆட்சி ஒன்று இருந்தா நல்லதானே, நாங்க இப்படியான ஆட்சியை தானே எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த முறையில் ஆட்சி தானே வேணும்னு சொல்லி மக்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கும் தானே. அத பாரதியார் அழகா சொல்லி இருக்குது பாருங்க. ஓரஞ்செய்திடாமே, பாரபட்சம் காட்டாம, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ வறியவன், நீ பணக்காரன் சொல்லி மக்களுக்கிடையில் எந்த விதமான பாரபட்சங்களும் காட்டாமல், தர்மத்தை உறுதி கொண்டிடாமே, இந்த தர்மத்தின் மேல் இருக்கின்ற உறுதியை அழித்து விடாமல், ஓரஞ்செய்திடாமே, வஞ்சகங்கள் புரியாமல், தொடர்ந்து பாருங்க, பிறரை துயரிலால் சாரி ஓரஞ்செய்திடாமே சோரஞ்செய்திடாமே சோரஞ்செய்திடாமே, வஞ்சகங்கள் புரியாமல், பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, பிற மக்களை துன்பத்துக்குள்ளாக கூடிய விடயங்கள் எதுவும் செய்யாமல், ஊரை ஆளும் முறைமை, இந்த நாட்டை ஆளுகின்ற முறைமை உலகில் ஒரு புறத்தும் இல்லை, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் இல்ல. அப்ப நாங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம். எங்களுக்கு பாரபட்சம் காட்டாத ஒரு ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு வஞ்சகம் செய்யாத ஒரு ஆட்சி ஆசைப்படுறோம். எங்களுக்கு இந்த தர்மத்தின் மேல் இருக்கிற உறுதியை அளிக்காத ஒரு ஆட்சி ஆசைப்படுறோம். ஆனால் வெறும் எங்களுடைய ஆசைகளாகவே கலைகின்றது. இதெல்லாம் உலகத்துல எந்த ஒரு இடத்திலையுமே இல்லை. விளங்கினதா? உலகில் ஒரு புறத்தும் இல்லை, தேடினாலும் கிடைக்காது. சாரமற்ற வார்த்தை, நாம மேல சொன்னோம் தானே, இதெல்லாம் வெறும் பொருளற்ற வார்த்தைகள், சொல்லி பிரயோசனம் இல்லை. சொல்லி என்ன பிரயோசனம் இல்லை. மேலே சரிதை சொல்லுகின்றோம், மேலே எங்களுடைய சரிதையை நாங்கள் கூறுகின்றோம்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, மக்களினுடைய எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, எந்த அளவுக்கு மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு பாருங்க. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னண்டா, அப்படிப்பட்ட நாட்டை ஆட்சி செய்கின்ற முறைமை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுது. அதோட அர்த்தம் என்னடா பிள்ளைகள், எல்லா ஆட்சியாளர்களும் மக்களுடைய நலனை அன்றி அவர்களுடைய தனிப்பட்ட நலனுக்காகத்தான் ஆட்சி செய்யறாங்க என்றதை இங்க மறைமுகமா எடுத்து காட்டுது. இல்லைங்கதா? இதுதான் உங்களோட பாஞ்சாலி சபதம் என்ற கவிதை. கிளியர்? டீச்சர். ஓகே, பாஞ்சாலி சபதத்துக்கு பிறகு இப்ப கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். இதுக்கு பிறகு என்னென்ன கவிதை இருக்குது? என்ன? கண்ணம்மான் காதலி, சரி, பாஞ்சாலி, பாரதியார் தெளிவா விளக்கப்படுத்தி யூடியூப்ல இருக்குதானே, அதை பார்க்கலாம். அப்ப நாம இலக்கணத்துக்கு போவோம் அடுத்ததாக. சரியா? அதுல காலங்களும் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, அது ஞாபகத்துல இருக்குதா? சரியா? ஓகே, இப்ப நாம கேள்விக்கு வருவோம் பாருங்க. சொல்லுங்க. கடைசியா சொன்ன அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி வைப்பீங்க. மறுபடியும் செக் ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளவா விளங்கல. ஓகே ஓகே, கடைசி எத்தனாவது வரி? ஓரம் செய்திடாமல் அதுல இருந்துச்சு. பாருங்க, ஓரஞ்செய்திடாம. இப்ப மக்கள் என்ன செய்யறாங்கடா, இவ்வளவு நேரம் மக்கள் கவலைப்பட்டாங்க தானே, எங்களுக்கு இப்படி எல்லாம் ஆட்சி ஒன்று இல்லைன்னு. இப்போ மக்கள் எப்படியான ஆட்சியை விரும்புறாங்க, மக்களுடைய ட்ரீம் என்ன, கனவு என்னன்னு சொல்லுது பாரதி. பாருங்க, ஓரஞ்செய்திடாமே, பாரபட்சம் காட்டாம, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், நீ பணக்காரன் நான் பரம ஏழைன்னு சொல்லி மக்களிடத்தில் எந்த விதமான பாகுபாடுகளையும் காட்டாமல், அடுத்தது தர்ம உறுதி கொண்டிடாமே, தர்மத்தின் மேல் இருக்கின்ற உறுதியை அழித்து விடாமல், சோரஞ்செய்திடாமே, வஞ்சகங்கள் புரியாமல், பிறரை துயரில் வீழ்த்திடாமே, பிற மக்களை துன்பங்களில் வீழ்த்தாமல், ஊரை ஆளும் முறைமை, இந்த நாட்டை ஆளுகின்ற முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை, உலகத்தில் தேடினாலும் இல்லை. சாரமற்ற வார்த்தை, இதெல்லாம் பொருளற்ற வார்த்தைகள், மேலே சரிதை சொல்லுகின்றோம், மேலே நாங்க எங்களுடைய சரிதையை கத்தி கத்தி சொல்லுகின்றோம்னு சொல்லுது. ஓகே, கேள்விக்கு வருவோம். சரி, இதுல கேட்கலாம் போல எஃப்டபிள்யூசிலையும் உங்களுக்கு கேட்டு வந்தது கேள்வி நாம உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தோம். என்ன? பாஞ்சாலி சபதம் என்ற பகுதியில் இருக்கிற மக்களினுடைய மற்றும் ஆதங்கம் என்னன்னு கேட்கலாம். என்ன சொல்ல போறீங்க?
அவா மற்றும் நா- ஆதங்கம். அவா என்ன நா- சொல்லலாம் பிள்ளைகள்? நாட்டு மக்களையும் அந்த அரசர்கள் போல மனுஷர்கள் கருதல் உண்டு. ஆ, என்ன சொல்லலாம்? அவா. இது நான் ஏற்கனவே எழுதி தந்திருக்கிறேன். என்ன நாட்டு பிள்ளைகள்? ராஜநீதி எல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டுண்டு. நாட்டு ஆ, மக்களை தன்னை போல அவங்களும் மனிதர்கள் தான் என்று நினைக்கணும். வெரி குட். பொதுவாக அவா எப்படி எல்லாத்தையும் ஒரு சிலர் பார்க்கணும். ம் அதாவது பிள்ளைகள் அவான்னு கேட்டா சொல்லணும். பொதுவாக மக்களுடைய அவா என்ன? அரசர்கள் மக்களை மதித்து அவர்களினுடைய நலனை நாடக்கூடிய தன்னலமற்ற அரசின் மீதுதான் அவங்களோட அவா. அப்ப உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இங்கு மக்களினுடைய அவாவானது எப்படி? மக்களை மக்களாக மதித்து அவர்களது நலன்களை நாடக்கூடிய தன்னலமற்ற ஒரு அரசாட்சியைத்தான் அவங்க தேடுறாங்க. இதுதான் அவங்களோட அவா. இதுவே ஆதங்கம் கேட்டா அவங்களோட ஆதங்கம் என்ன? அப்படி மக்கள நலன் காணக்கூடிய தன்னலமற்ற ஒரு அரசு உலகத்திலேயே இல்லை என்பது அவங்களோட ஆதங்கம். விளங்கினதா? அவாண்ட எப்படி எழுதணும் பிள்ளைகள்? மக்களை மதித்து மக்களினுடைய நலனை நாடக்கூடிய தன்னலமற்ற அரசாட்சி மீது அவர்களுடைய அவா இருக்குது. ஆதங்கம் என்றா கவலை என்னென்றால் அப்படி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி தன்னலமற்ற அடுத்தது என்ன? மக்களை மதிக்கக்கூடிய மக்களினுடைய நலன் காணக்கூடிய ஒரு அரசாட்சி முறை இந்த உலகத்திலேயே இல்லை என்பது அவங்களுடைய அவா. சாரி, ஆதங்கம். விளங்கினதா? அப்ப நீங்க அவாவாக எதை சொன்னீங்களோ அதோட எதிர்மாறுதான் ஆதங்கமாக வரப்போகுது. விளங்கினதா? ஓகே சார். அவாண்ட டீச்சர் அவங்களோட அந்த ஆதங்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களே. ஆதங்கம்னா கவலை. அதாவது மக்களை மதித்து மக்களின் நலம் நாடக்கூடிய தன்னலமில்லாத அரசுகள் இந்த உலகத்திலே இல்லை என்பது மக்களினுடைய ஆதங்கம். சரியா? ஓகே மிஸ். அவாக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு எதிர்மாறு. ஓகே ஓகே. அடுத்த சொல்லலாம் பிள்ளைகள், அடுத்த கேட்கலாம் பிள்ளைகள். இந்த பகுதியிலிருந்து ஒரு இந்த செய்யுள் இருந்து ஒரு நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்னு கேட்கலாம். ஒரு நல்லாட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்னு கேட்கலாம். என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? நாட்டு மக்களை மதித்து போற்றுதல். வெரி குட். ஒன்று சொல்லலாம். முதலாவது, நாட்டு மக்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும். அடுத்தது, அரச நூல்களை நீதிக்கேற்ப மட்டுமன்றி அவற்றை மக்கள் நலனுக்காகவும் பின்பற்றுதல். வெரி குட். நூல்களில் கூறப்பட்ட உண்மை பாருங்க. பலதான் காட்டினார்கள் என்னும் சொல்லுதானே. எனவே நூல்களில் கூறப்பட்ட உண்மையான விடயங்களை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய அரசர்களாக இருக்க வேண்டும். வெரி குட். அடுத்தது, அறத்தினின்று மன உறுதி தளராது இருத்தல், பிறரை துன்பத்தில் ஆற்றக்கூடாது. வெரி குட். அதுபோல என்ன சொல்லலாம்? பாரபட்சம் காட்டக்கூடாது. பாருங்க, இப்ப நீங்க ஒரு மன்னண்ட கடமைகள் அல்லது பணிகள் கேட்டா நீங்க இதை சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லலாம்? நாட்டு மக்களையும் மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். இது இந்த வரையில் இருக்குது. சரி, அடுத்தவங்களும் சொல்லலாம். நூல்களில் காணப்படுகின்ற உண்மைகளை மக்களுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேணும். அதுக்கு பிறகு கடைசி பந்தில இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கலாம். பாரபட்சம் காட்டாதவரா இருக்க வேணும், தர்மத்தின் மேல் இருக்கிற உறுதியை அளிக்காதவரா இருக்க வேணும், வஞ்சகங்கள் செய்யாதவரா இருக்க வேணும், பிறரை துயரில் வீழ்த்தாத ஆட்சியை செய்யக்கூடியதாக இருக்க வேணும். இப்படித்தான் என்ன செய்யணும்? ஒரு அரசன் இருக்க வேண்டும். விளங்கினதா? ஓ டீச்சர். விளங்கிட்டு. ஓகே. அடுத்தது கேட்கலாம் பிள்ளைகள். இந்த கவிதை பகுதியில சூதின் இழிவுகளாக குறிப்பிடுபவை எவை, அவற்றை எவ்வாறு தர்மன் அனுபவித்தான் அல்லது அடைந்தான் என்று கேட்கலாம். இந்த கேள்வி ஏற்கனவே தந்திருக்கிறார். சூதின் இழிவுகளாக கவிஞர் கூறுவன யாவை, அவற்றை தர்மன் எவ்வாறு அனுபவித்தான்? சரி, என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். இதுல 2 கேள்வி இருக்குது. ஒன்று கேட்டு இருக்குது பிள்ளைகள், சூதிட இழிவுகள் என்னண்டு. அதுக்கு பிறகு கேட்டு இருக்குது
தருமன் சூதாடினதால் அவன் என்ன இழிவு ஏற்பட்டான் என்று. அப்ப நீங்க பொதுவா சொல்லணும், சூதாடினால் என்னென்ன இழிவு ஏற்படும் என்று. சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். வஞ்சகரின் மாய மாய வலையில் வலையில் வீழ்த்தும், விழுறது. அறிவிழக்கச் செய்யும், பழியை ஏற்படுத்தும், சூது என்பது தன்னை போதையாக காணப்படுவதால சார்ந்தவர்களையும் துன்பத்தில் ஆழ்த்துதல். பொருட்களை இழக்க வேண்டி வரும். தன்னை வெரி குட். மட்டுமல்லாமல் தன்னை சூழ்ந்துள்ளவர்களையும் துன்பத்தில் ஆழ்த்தும். வெரி குட். ஆயிரக்கணக்கான என்ன சொல்லலாம்? பொதுவாக சூது இழிவுகளாக எங்களுக்கு இதை சொல்லலாம். இப்படி வஞ்சகட்ட மாய வலையில வீழ்த்த செய்யும். அடுத்த சூது ஒரு போதை என்ன, அதனவே அறிவை இழக்க செய்யும், பழிச்சொல்லுக்கு உண்டாக்கும். சூதாட்டத்தினுடைய போதையில் இருந்தால் அது ஒன்றுமே விளங்காமல் தன்னையும் தன்னை சார்ந்திருப்பவர்களையும் துன்பத்தில் ஆழ்த்தும். இதுதான் என்ன, சூதிட இழிவுகள். இப்ப அடுத்ததான் நீங்க சொல்லணும் பிள்ளைகள், தருமன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதால அவன் என்னென்ன இழிவுகளை சந்தித்தான் என்று சொல்லணும். தருமன் என்னென்ன இழிவுகளை சந்திச்சான்? 1000 நீதி நூல்களை கற்றிருந்தும் தேசத்தை பணயம் வைத்து இருந்ததால் சிச்சி என்று தூற்றும் அளவுக்கு தருமன் கீழ்நிலை அடைந்தான். வெரி குட், வெரி குட். அடுத்தது அடுத்து தருமன் என்ன சொல்லலாம்? சிறியோரில் ஒருவனாக கணிக்கப்பட்டான். சித்தி சிறியோர் செய்கை செய்தான் என்று சொல்றோமேனா. அப்ப இவ்வளவு காலமும் உயர்ந்த மனிதனாக மக்களிடத்தில் பெரும் போற்றும் புகழும் பெற்ற இந்த தருமன் என்ன செஞ்சான்? இறுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதால சிறியவனாக கணிக்கப்பட்டான். அடுத்தது நாட்டை பணயமாக வைத்ததால நாட்டு மக்களிட வெறுப்புக்குள்ளாகினான். நாட்டை பணயமாக வைத்ததால நாட்டு மக்களினுடைய வெறுப்புகளை இவன் சம்பாதித்தான். சரி, அடுத்தது நாட்டு மக்களை ஆட்டு மந்தைகளாக மன்னர்கள் கருதுகின்றார்கள் என்று கூறும் நிலை ஏற்படுதல். ஓகே. அடுத்தது வஞ்சகத்த மாய வலையில வீழ்ந்தானா இல்லையா? சகுனியினுடைய மாய வலையில வீழ்ந்தானா இல்லையா? இது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் இழிவு. இன்னொருத்தன் விரிச்ச வலையில தான் விழுறதுன்றது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழிவு பிள்ளைகள். எனவே சகுனி விரித்த வலையில் தருமன் சூதாட்டத்தால் அவன் விழுறான் என்பது அவன் அடைந்த மாபெரும் இழிவு. சரியா? வேற என்ன சொல்லலாம்? மக்கள் மத்தியில பழிச்சொல்ல அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமா, தான் மட்டுமல்லாம தன்னை சார்ந்திருந்த நாட்டு மக்களும் என்ன செய்யறான்? துன்பப்படக்கூடிய அளவுக்கு இவன் என்ன நடந்து கொண்டான். இதெல்லாம் தான் பிள்ளைகள் தருமன் சூதின் மூலமாக அடைந்த இழிவுகள். விளங்கினதா? ஓகே. அடுத்தது கேட்கலாம் பிள்ளைகள், இப்பகுதியில் இருந்து காணப்படுகின்ற உவமை அணிகளை இனங்கண்டு விளக்குகண்டு ஒரு கேள்வி வரலாம். சரி, என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல இருக்கு? கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும். ஓகே, இந்த வரியில இருக்குது பாருங்க. முதலாவது இதுக்கு முன்பகுதி பாருங்களேன். இருக்கு பாருங்க. இந்த வரியில மூணுலயுமே உவமையானி இருக்குது பாருங்க. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், இது ஒரு உவமையானி. சரி, அடுத்தது வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், இது இன்னொரு உவமையானி. அடுத்தது சிறியோர் செய்கை போல, இது இன்னொரு உவமையானி. சரி, இப்ப முதலாவது உவமையானி என்ன விளக்கி காட்டுங்க பாப்போம். விளக்கி காட்டுங்க. கோயில்ல பூசை செய்யறவங்க கோயில்ல உள்ள சிலையை விற்கிறது போல தர்மன் தன்னோட நாட்டை அடமானம் வைக்கிறது. வேற அதாவது கோயில் பூசாரிகள் சிலையை கொண்டு விற்பதை போல தருமன் என்ன செஞ்சான்? தன்னுடைய அத்தினாபுரியை வைத்திழந்தான். சரியா? இது உவமை அணி. இப்ப இதுல உவமானம் என்ன வரும் பிள்ளைகள்? கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்பது. உவமானம் என்ன? கோயில் பூசாரிகள் சிலையை கொண்டு விற்றல். உவமைய நாட்டை பணயம் தர்மன் தனது நாட்டை பணயம் வைத்தார். நாட்டை பணயமாக வைத்து. பொதுத்தன்மை தனக்கு உரிமை இல்லாமல். வெரி குட்.
வெரி குட். தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை வைத்திழத்தல். சரி, ரெண்டாவது உமையா நீங்க வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திடல். காவலாளிகள் அந்த வீட்டை விற்கிறது போல முழுமையா தர்மன் சொல்லணும். வாயில் காத்து நிற்கின்ற காவலாளிகள் வீட்டை வைத்து இழப்பது போல தருமன் என்ன செஞ்சிருந்தான்? நாட்டை வைத்து இழந்தான் என்று உவமிக்கப்பட்டுள்ளது. இங்கு உவமானம் என்ன வரும் பிள்ளைகள்? வாயில் காத்து 20 நிற்போன் வீட்டை வைத்தல். வீட்டை வைத்து இழத்தல். சரியா? உவமேயம் தர்மன் நாட்டை பணயம் வைத்தல். நாட்டை பணயம் வைத்தல். அடுத்தது பொதுத்தன்மை. தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை வைத்திழத்தல். தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை பணியமாக வைக்கிறது. தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை பணியமாக வைத்தல். சரி, ஓகே. அடுத்தது சிறியோர் செய்கை செய்தல். அதாவது சிறியோர்களை போல இங்க தருமன் என்ன செஞ்சிருக்கிறான்? உவமிக்கப்பட்டிருக்கிறான். சரி, இதுல உவமானம் என்ன பிள்ளைகள்? சிறியவர்கள். உவமேயம் செயல் தர்மனின் செயல். பொதுத்தன்மை இழிவான செயல்கள். வெரி குட், இழிவு. வெரி குட். அப்ப இப்படித்தான் என்ன செய்யணும்? உவமை அணிகளை விளக்கி உவமானம், உவமேயம், பொதுத்தன்மைகள் போட்டு காட்ட வேணும். கிளியரான பாருங்க. டீச்சர் அடுத்தது பிள்ளைகள், இந்த கவிதை பகுதி, அதாவது பாஞ்சாலி சபதம் என்ற கவிதை பகுதியில் இருக்கின்ற சிறப்புகளை அல்லது மொழிநடை சிறப்புகள் எடுத்து காட்ட சொன்னா என்னென்ன எழுதுவீங்க? மொழிநடை சிறப்பு அல்லது இந்த கவிதையில காணப்படுகின்ற சிறப்புகள் என்ன சொல்லலாம்? எளிமையான சொற்களடை. வேற அரசர்கள் நாட்டை ஆளும் ஒழுங்கற்ற முறையில பற்றி உணர்ச்சி. ஆங்கிலேயர்களை கௌரவர்களாகவும் இந்தியர்களை பாண்டவர்களாகவும் அத்தினாபுரி மக்களை இந்திய மக்கள்களாகவும் அவர்களோட அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற வகையில் இந்த கவிதை அமைஞ்சது. அடுத்தது தருமண்ட செயல்கள் உவமை மூலம் எடுத்து காட்டப்படுறது. ஓகே. நீதியான செயல்கள் பற்றி கூறுவது சரளமற்ற வார்த்தைகள் வேதனைப்படுத்தல். அடுத்தது என்ன சொல்லலாம்? அந்த தற்கால ஆட்சியாளர்களுக்கும் நாட்டை எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்று கவிதை அமைச்சிருக்கிறது. அதாவது தற்கால ஆட்சியாளர்களுக்கு ஒரு படிப்பினை மாதிரி இந்த கவிதை இருக்குதுன்னு. ஓகே, சரி. வேற என்ன சொல்லலாம்? ஒரு 7 பாயிண்ட் இருந்தா காணுமா? சரியோ? ஓசை ஒழுங்குல ஓசை ஒழுங்குல பாடக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓகே, அதுவும் சரி. இவ மொழிநடை சிறப்பு வந்து எழுதுவீங்களோ? ஓகே. பாஞ்சாலி சபதத்துல பெரும்பாலான கேள்விகள் பார்த்தாச்சு. சரி, நாம இப்ப அடுத்ததாக இப்ப 1:23 ஆகுது. சரி, அடுத்த பகுதி நாம இலக்கணத்துல 8வது வினா கொஞ்சம் பார்ப்போமா? சரியா? சரி டீச்சர். ஓகே. அதுக்கு அங்கல சோழர் காலம், நாயக்கர் காலம் இருக்குது. அதே மாதிரி அது நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆனா ஃபைனலுக்கு ஒரு ரிவிஷன் ஒன்று செஞ்சா நல்லா. அதே மாதிரி கம்பராமாயணத்துல எக்ஸ்பெக்டட் பகுதிகள் இருக்குது. சரி, அதை பார்க்கணும். அந்த 2 மட்டும் இருக்குது, அதை பார்க்கணும். அதெல்லாம நம்ம செய்யுள்கள் பார்த்தாச்சு, கவிதைகள் பார்த்தாச்சு. இப்போ இலக்கணங்கள் பார்க்க வேணும். சரி சரி டீச்சர். ஓகே. அதோட பிள்ளைகள் இந்த விளையாடு ஆயமோடு பாரதி என்றொரு தாமரை பூத்தது, இந்த 2க்குமான தெளிவான வீடியோ யூடியூப்ல போட்டிக்கிறேன். சரி, விளையாடு ஆயமோடு நான் உங்களுக்கு ஃபைனலுக்கு முந்தின நாள் இதே மாதிரி ஒரு நைட் கிளாஸ் எடுத்து தான் உங்களுக்கு செஞ்சு தந்தேன். சரியா? அப்ப அதை கட்டாயம் அதுல அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. அதுல நான் கேள்வியும் சொல்லியிருப்பேன், கேள்விக்கும் ரெடி பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி கல்வி அமைச்சோட வீடியோல பாரதி என்ற ஒரு தாமரை பூத்ததை விளங்கப்படுத்தி போட்டிக்கிறேன் தெளிவாக.
அதையும் பார்த்து படிச்சு கொள்ளுங்களா. அப்ப இதோட கம்ப்ளீட் ஆகும் அது. சரி. சரி டீச்சர். டீச்சர். ஓகே. சரி. இப்ப அடுத்த கேள்வி ரெடி ஆகுமா?